ബലപ്പെടുവാനും തക്കോണം അവിടുത്തെ പരിസ്ഥാവിയാണവരാൽ അടിയങ്ങൾക്ക് ഉദവി സെഞ്ച് അടിയങ്ങളെ അവിടുന്ന് ഉദവി ചെയ്യുമാറാവണമെന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. പേശുന്നായ മകനോട് മറിഞ്ഞിരുന്ന് അടിയങ്ങൾക്ക് വേണ്ടുന്നായ സത്യത്തെ അവിടുന്ന് അടിയങ്ങൾക്ക് കൊടുക്കുമാറാകണമെന്ന് അടിയങ്ങൾക്കായി ജീവൻ വെച്ച യേശു ക്രിസ്തുവിൻ നാമത്തിനാലെ കേൾക്കുന്നു. കൃപയുടെ കേട്ട് ഉത്തരമള്ളും പരിസ്ഥുള്ള പിതാവേ, ആമേൻ. ஆமென் ஆமென். இந்த நாளில் நித்திய வாழ்விற்கான வழி, அந்த வழிகளில் போன வாரம் நம்ம ஒரு காரியத்தை படித்தோம். இன்றைக்கும் அருமையான சகோதரர் ஸ்டீவன் ஜெய்கர் ஸ்டீவன் அண்ணாவை நம்மோடு இருக்கிறாங்க. அவங்க இப்போ கர்த்தருடைய வார்த்தைகளை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வாங்க. ஜெபத்தோடு கூட நம்ம காத்திருப்போம். நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுண்ணா. நல்லா கேக்குங்களா? நல்லா கிளியரா இருக்கு. சரி, தேங்க்யூ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நாம் பிரயாசப்படும் பொழுது, அதை அறிந்து கொள்ளவும் நாம் வாஞ்சிக்கும் பொழுது, தேவன் நிச்சயமாக அவருடைய ஆவியானவரை கொண்டு அவருடைய மகத்துவங்களை நமக்கு வெளிப்படுத்தி தருவார் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. நம் கடந்த வாரம் படித்த பாடத்தை ஞாபகம் வச்சுக்கணும். இது துண்டு துண்டா வருகிற பிரசங்கம் அல்ல, ஒன்றுக்கொன்றுக்கும் தொடர்பு உள்ளது. அந்த கடந்த வாரம் உள்ள அந்த செய்தியெல்லாம் மறுபடியும் சொல்லிட்டு கடந்து போகணும் அப்படின்னு சொன்னா அது அதிக நேரத்தை எடுத்துவிடும். அதனால நீங்க கூடுமான வரைக்கும் முடிந்தால் அந்த செய்தியை மீண்டும் ஒரு முறை நீங்கள் கேட்டு வந்தால் தொடர்ச்சியாக நம்ம படிக்கும் பொழுது அது விளங்கிக் கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். சரி, இன்னைக்கு நம்ம படிக்க போகிற தலைப்பு நித்தியத்திற்கான வழி என்கிற தலைப்புல மீட்கப்பட வேண்டிய தேவ சாயல். நம்ம கடந்த வாரத்துல மனிதன் விழுகையினால எவைகளெல்லாம் இழந்தால், எவைகளெல்லாம் பரலோகத்தில் மீட்கப்படும், எவைகளெல்லாம் பூமியில மீட்கப்படும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அப்படி ஆண்டவர் பூமியிலே மீட்கப்பட வேண்டிய ஒன்றாக வேதம் வெளிப்படுத்துகிறத நம்ம கவனிக்கும் பொழுது அது தேவனுடைய சாயல் என்பது நமக்கு நிச்சயிக்கிறது, விளங்குகிறது. அந்த அந்த சாயல் என்ன, மீட்கப்பட வேண்டிய தேவ சாயல் என்ன என்பதைத்தான் நம்ம இங்க படிக்க போகிறோம். அது எப்படி மீட்கப்பட வேண்டும், அதை எங்கே அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற காரியங்கள் எல்லாம் நம்ம என்ன செய்ய போறோம், இன்னைக்கு பார்க்க போகிறோம். நமக்கு தேவ சாயல்ல நம்ம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்று தெரியும். இழந்த அந்த சாயல் என்ன, மீட்கப்பட போகிற சாயல் எப்படி இருக்கும், அதை எங்கே இருந்து அந்த சாயல் எப்படிப்பட்டது, எப்படி நான் அறிந்து கொள்வது, எப்படி மீட்கப்பட போகிறது என்பதை நம்ம என்ன செய்கிறோம், படிக்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆதியாகமம் 1 அதிகாரம் 27வது வாக்கியத்துல தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். இந்த தேவ சாயல் ஆண்டவர் சிருஷ்டித்தார் என்று சொல்லும் பொழுது அந்த சாயல் எதிலெல்லாம் அவருடைய சாயலை நம்மிடத்துல பிரதிபலிக்க வைத்தார் என்பதை எலன் அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். டார்க்னஸ் பிஃபோர் டான் என்கிற புஸ்தகத்துல 51வது பக்கத்துல, ஆதியில் மனிதன் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டான், குணத்தில் மட்டுமல்ல வடிவத்திலும் தனித்தன்மையிலும் சிருஷ்டிக்கப்பட்டான். நமக்கு ஒரு வடிவம் இருக்கு இல்லையா, கண்ணு, காது, மூக்கு, கை, காலு, இப்படி நமக்கு ஒரு வடிவம் இருக்கு இல்லையா, இந்த வடிவமும் தேவனுடைய சாயல். இதை நம்ம மறந்துடக்கூடாது. நம்முடைய வெளித்தோட்டமும் தேவனுடைய சாயலின்படிதான் சிருஷ்டிக்கப்பட்டோம், உள்ளான மனுஷனும் தேவனுடைய சாயல்ல தான் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறது என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ இந்த வெளிப்புற சாயல் நம்ம இழந்துதான் இருக்கிறோம். வெளிப்புற சாயல் நம்ம இழந்து விட்டோம். ஆதாமை குறித்து எல்லாம் எழுதும் பொழுது அவனுடைய கம்பீரமான தோட்டம் இன்னும் இல்லை. நான் குள்ளமா இருக்கிறேன், குண்டா இருக்கிறேன், ஜெயராஜ் கொஞ்சம் மெலிவாக இருக்கிறார், கொஞ்சம் கலரா இருக்கிறார், நான் கொஞ்சம் இப்படி வெளிப்புற சாயலை நாம் என்ன செய்யறோம், இழந்து இருக்கிறோம். இந்த வெளிப்புற சாயல் எங்கே மீட்கப்படும்?
சரிங்களா? இந்த வெளிப்புற தோட்டம் இருக்கலாம், நம்ம இழந்து நிற்கிறோம் இல்லையா, அது எங்கே மீட்கப்படும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே மீட்கப்பட போகிற தேவனுடைய சாயல், இந்த வெளிப்புற தோட்டம் இந்த பூமியில மீட்கப்படுமா, இல்ல பரலோகத்துல மீட்கப்படுமா, இல்ல இந்த பூமியில மீட்கப்பட வேண்டிய தேவனுடைய சாயல் எது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். நம்ம இங்க மாற்றி அமைக்க வேண்டிய சாயல் எது அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நம்மளை ஒரு மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் சிருஷ்டித்தார் இல்லைங்களா? நம்ம உள்ளான தோற்றத்தில ஆண்டவர் அவருடைய தன்மை, அவருடைய குணத்தை வைத்தார் இல்லைங்களா? அது இந்த பூமியிலே மீட்கப்பட வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் நம்மளை உள்ளார மனசில் ஒரு குணத்தின் அடிப்படையிலும் அவரை போலதான் சிருஷ்டித்தாரு, வெளிப்புற தோட்டத்திலும் அவரை போலதான் சிருஷ்டித்தாரு. இந்த பூமியில எது மீட்கப்படும் அப்படின்னு சொன்னா, அவர் எனக்கு ஒரு சாயலை, ஒரு குணத்தை, அவருடைய குணத்தை எனக்கு கொடுத்திருந்தார் இல்லையா, அந்த குணத்தை நான் இங்கே மீட்க வேண்டும். அப்படியானால் வெளி தோற்றம் நமக்கு இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ், இயேசு தேவனுடைய அந்த வெளிப்புற தோற்றமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம், அது எப்பொழுது மீட்கப்படும் என்பதையும் எல்லாம் எழுதுகிறார்கள். டார்க்னஸ் பிஃபோர் டான், பக்கம் 50-51வது பக்கத்துல, கல்லறைக்குள் நுழைந்த போது இருந்ததை போலவே அவருடைய கல்லறைகளில் இருந்து எல்லோரும் அதே தோற்றத்தில் வெளியே வருகிறார்கள். உயிர்த்தெழுந்த ஜனக்கூட்டத்தின் மத்தியில் நிற்கும் ஆதாம் உயர்ந்த உயரமும் கம்பீரமான வடிவமும் உடையவன். ஆனால் உயரத்தில் தேவனுடைய குமாரனுக்கு கொஞ்சம் குறைவாகவே இருக்கிறான். பின் வந்த தலைமுறையின் ஜனங்களுக்கு அவன் குறிப்பிடத்தக்க வேறுபாட்டை முன்வைக்கிறான். அவனையும் நம்ம இப்ப இருக்கக்கூடிய காலத்து ஜனங்களையும் உயிர்த்தெழுந்தவங்களும் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு 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 பார்க்கத்தக்க அந்த வித்தியாசத்தை பார்க்கிற அளவுக்கு அந்த வேறுபாடு இருக்கிறது. இந்த ஒரு விஷயத்தில் இனத்தின் பெரும் சீரழிவு காட்டப்பட்டுள்ளது. அவனுடைய அந்த கம்பீரமோ, அதுக்கு பிறகு வந்த சந்ததியினுடைய தோட்டமோ, ரெண்டையும் ஒப்பிட்டு உயிர்த்தெழுதல பார்க்கும் பொழுது அந்த சீரழிவு, பாவத்தினால இந்த எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் எவ்வளவு சீரழிந்திருக்கிறது என்பதை அறிய முடிகிறது. ஆனால் அனைவரும் நித்திய இளமையின் புத்துணர்ச்சியுடனும் வீரியத்துடன் எழுகின்றனர். ஆதியில் மனிதன் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டான். குணத்தில் மட்டுமல்ல, வடிவத்திலும் தனித்தன்மையிலும் சிருஷ்டிக்கப்பட்டான். பாவம் தெய்வீக உருவத்தை பாழ்படுத்தி கிட்டத்தட்ட அழித்தது. ஆனால் இழந்ததை மீட்டெடுக்க கிறிஸ்து வந்தார். நம்முடைய இழிவான சரீரங்களை மாற்றி அவருடைய மகிமையான சரீரத்திற்கு ஏற்ப அவைகளை அவர் வடிவமைப்பார். மரணத்திற்கு உட்பட்டு அழியக்கூடிய சாயல், அழகின் முழு அழிவு ஒரு முறை பாவத்தால் மாசுபட்டது பூரணமாகவும் அழகாகவும் அழியாததாகவும் மாறும். அனைத்து குறைகளும் விகாரமான தோற்றங்களும் கல்லறையில் விடுபட்டன. முடமாய் இருப்பது, சிலருக்கு கண்ணு பார்க்கும்போது கொஞ்சம் விபோரமா இருக்கும், பல்லு எல்லாம் பார்க்கும்போது பயங்கரமா இருக்கும், அதெல்லாம் உயிர் தெழும்போது என்ன செய்யப்படுகிறது? விடப்படுகிறது. நீண்ட காலமாக இழந்த ஏதெனில் ஜீவ விருட்சத்திற்கு மீண்டும் கொண்டு வரப்பட்டு மீட்கப்பட்டவர்கள் மனித இனத்தின் ஆரம்பகால மகிமையின் முழு தோற்றத்திற்கு வருவார்கள். இப்ப நல்லா என்ன புரிகிறது? அந்த வெளிப்படையா இருக்கக்கூடிய அந்த சாயல், தேவ சாயல் உயிர்த்தெழுந்து ஜீவ விருட்சத்தின் கனியின் இடத்துல அதை புசிக்கும் பொழுது அந்த தோற்றம் மாறி பூரணமான தோற்றம் உண்டாகும் என்று எலன் சொல்லுவதை நம்ம என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. நான் முழுதும் வாசிக்கவில்லை, நேராயிரம், முடிச்சா நீங்க பிறகு உட்கார்ந்து வாசித்துக் கொள்ளுங்க. சரி, அப்போ இங்க மீட்கப்பட வேண்டிய தேவனுடைய சாயல் எது என்று கேட்டால், நம்ம உள்ளார ஒரு தேவனுடைய குணத்தை கொடுத்திருக்காரு இல்லைங்களா, அந்த குணத்தை மீட்டெடுக்க வேண்டும். இந்த வெளிப்புற தோட்டத்தை அவர் என்ன செய்வார் என்று சொன்னால், நமக்கு பரலோகத்திலே மீட்டு தருவார். தேவ சாயலை மீட்க போகிறோம் என்று சொல்லும் பொழுது 2 இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். உள்ளார குணம் ஒன்றும் இருக்கிறது, வெளிப்படையான தோற்றம் இருக்கிறது. வெளிப்படையான தோற்றம் பரலோகத்திலே மீட்கப்படும், உள்ளான குணம் இருக்கிறது, அது இங்கே மீட்கப்பட வேண்டும். என்ன நடந்துச்சு சரிங்களா? இந்த உள்ளான குணத்துல என்ன மாற்றம் வந்தது என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் நம்ம அந்த சாயலை நோக்கி நம்ம பிரயாணம் பண்ண முடியும். சரிங்களா? ஆண்டவருடைய குணம் என்கிற அந்த குணம் என்ன, ஆதாமிடத்துல அது எப்படி இருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சரி, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 22வது வாக்கியம். இது மனுஷன் பாவம் செய்த பிறகு தேவன் மனிதனுடைய நிலையை குறித்து சொல்லுகிற ஒரு காரியம். ரொம்ப கவனமாக கேளுங்க. பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன்
நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனார். ஆண்டவர் மனிதனை சிருஷ்டிக்கும் போது எப்படி சிருஷ்டிச்சார்? அவருடைய சாயல்ல தான் சிருஷ்டித்தாரு. இப்ப பாவம் செய்துட்டான், விழுந்துட்டான். ஆண்டவர் என்ன சொல்றான்னா, அவன் நன்மையும் தீமையும் அறியத்தக்கனவாய் நம்மில் ஒருவரை போல் ஆனார். யாரை போலதான் மாறி இருக்கிறான் சொன்னா தேவனை போல்தான் மாறி இருக்கிறான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டு ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து எந்தெந்தைக்கும் உயிரோடு இருக்காதபடி செய்ய வேண்டும் என்று அந்த காரியங்களெல்லாம் நமக்கு தெரியும். இதுல புரிஞ்சுக்கிட வேண்டியது, விழுந்த பிறகு மனிதன் தேவனுடைய ஒரு 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 குணத்திற்குள்ளாக கடந்து செல்கிறான். அவருடைய தோற்றத்திற்குள்ளாக கடந்து செல்கிறான். என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, நன்மையும் தீமையும் அறியத்தக்கவனாய். அப்படி என்றால் அவன் முன்பாக இருந்த சாயல், விழுகைக்கு முன்பாக இருந்த தேவனுடைய சாயல் நன்மையையும் தீமையும் அறிந்த சாயல் அல்ல. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது ஏதேன் தோட்டத்துல விழுகைக்கு முன்பாக இருந்த மனிதனுடைய சாயல், தேவனை போல சிருஷ்டிக்கப்பட்ட அந்த சாயல் நன்மையும் தீமையும் அறிந்த சாயல் அல்ல. அவன் விழுகைக்கு பிறகு தேவன் அறிந்திருக்கிற விதமாய், நன்மையும் தீமையும் அறிந்திருக்கிற விதமாய், நன்மையும் தீமையும் அறிந்த ஒரு சாயலை அவன் பெறுகிறான் என்பது நம்ம என்ன செய்ய முடிகிறது? அறிய முடிகிறது. அப்போ அதற்கு முன்பாக அவனுடைய சாயல் எப்படி இருந்தது என்பதை விளங்கிக் கொள்ள முடிகிறது. தேவன் தீமையை அறிந்திருந்தாலும், அதனுடைய விளைவுகள் எல்லாவற்றையும் தெரிந்திருந்தாலும் அவைகளை அவர் செயல்படுத்துகிற கருத்தர் அல்ல, தீமையை செய்கிற கருத்தர் அல்ல, அவர் நன்மையை மாத்திரமும் செய்கிற கருத்தர். ஏதேனில் மனிதனுடைய விழுகைக்கு முன்பாக இருந்த சாயல் என்ன அப்படின்னு சொன்னா, நன்மையை மாத்திரம் செய்கிற ஒரு சாயல், நன்மையை மாத்திரம் செய்கிற ஒரு சாயல் அங்கே என்ன செய்தது இருந்ததை நம்ம என்ன செய்து பார்க்க முடிகிறது. இன்னும் அங்க என்ன என்ன காரியங்கள், அந்த சாயலில் என்ன என்ன மாற்றங்கள் வருகிறது என்பதை நம்ம அறிய முடிகிறது. என்ன என்ன மாற்றங்கள் வருகிறது என்பதை அறிய முடிகிறது. நான் ஒரு 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 குறிப்பை வாசிக்கிறேன். ஸ்டோரி ஆஃப் ரிடெம்ப்ஷன் என்கிற என்ன மாற்றம் வந்தது. ஸ்டோரி ஆஃப் ரிடெம்ப்ஷன் பக்கம் 37. அவர் இருவரும் சாப்பிட்டார்கள். அவர்கள் பெற்ற மிகப்பெரிய ஞானமானது பாவத்தை பற்றிய அறிவும் ஒரு குற்ற உணர்வுமாக இருந்தது. அவர்கள் பெற்ற மிக பெரிய ஞானம் என்ன என்று சொல்லும் பொழுது, அது பாவத்தை பற்றிய அறிவு, ஒரு குற்ற உணர்வு. இது அதுக்கு முந்தி கிடையாது. அப்போ நான் தேவ சாயலை அடைகிறதுக்கு பிரயாசப்பட்டால், என்கிட்ட ஒரு பாவத்தை பற்றி அறிவு இருக்குல்ல, அதை நான் என்ன செய்ய வேண்டும்? நீக்கி போடுகிறதுக்கு பிரயாசப்பட வேண்டும். அது என்னிடத்தில் இல்லாமல் போவதற்கு பிரயாசப்பட வேண்டும். ஒரு குற்ற உணர்வு என்னிடத்துல உண்டாயிருக்கலாம், அதெல்லாம் என்னிடத்துல நீங்கி போகணும். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்துக்குள்ள வருகிறதா தேவனுடைய சாயலை பெறுகிற ஒரு அனுபவமாக இருக்கும். சரி, இன்னும் அதோட அது முடிந்து விடவில்லை. இன்னொரு காரியத்தையும் அவர்கள் சொல்லுகிறார்கள். கன்ஃபரன்டேஷன் பக்கம் 15 இன்னும் கொஞ்சம் ஆழமாக, தடை செய்யப்பட்ட பழத்தை சாப்பிடுவதன் மூலம் அவர்கள் அடைய நினைத்த அறிவின் உயர்ந்த நிலை பாவம் மற்றும் குற்ற உணர்வின் சீரழிவில் அவர்களை மூழ்கடித்தது. இத பாவத்துக்குள்ள கொண்டு போய் தள்ளிடுச்சு. இதுதான் அந்த விழுகையில உண்டான மிக பெரிய ஒரு கேடு. இன்னும் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது இன்னும் அதிகமான அங்க விழுகை இருப்பதை நம்ம என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. என்ன நடந்திருக்கு பாருங்க. எஜுகேஷன் பக்கம் 25. அந்த விழுகையில நடந்த காரியங்கள், அவர்கள் நன்மையும் தீமையும் அறிந்து தேவர்களை போல மாறினார்கள். அதற்கு முன்பாக நன்மை மாத்திரம், தேவனை போல நன்மை மாத்திரம் தேர்ந்தெடுத்து செய்யக்கூடியவர்களாய் இருந்தாங்க. இப்ப தீமையும் செய்து அதனுடைய விளைவையும் அறிந்தவர்களாய் காணப்படுகிறார்கள். அவர்களுக்கு பாவத்தை குறித்த ஒரு அறிவு வந்திருக்கு, அதுக்கு முந்தி அது கிடையாது. ஒரு குற்ற உணர்வு வந்திருக்கிறது, அது அதுக்கு முந்தி கிடையாது. இப்ப இன்னொன்னு சொல்ற பாருங்க, எஜுகேஷன் பக்கம் 25. தேவனுடைய நற்பத்தின் மீதான அவநம்பிக்கை, அவருடைய வார்த்தையின் மீதான அவநம்பிக்கை, அவருடைய குணத்தின் மீதான அவநம்பிக்கை, அவருடைய வார்த்தையின் மீதான அவநம்பிக்கை, அவருடைய அதிகாரத்தை நிராகரித்தல் ஆகியவை நமது முதல் பெற்றோரை மீறுபவர்களாக ஆக்கியது. மேலும்
தீமை பற்றிய அறிவு உலகிற்கு கொண்டு வந்தது. அப்ப அங்க என்னெல்லாம் நடக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 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 விழுகை முழுமையாக ஒரு தவறான எண்ணம் தேவனை பற்றி உண்டாக்கி இருக்கிறது. அவருடைய குணத்தின் மீது ஒரு அவநம்பிக்கை, அவருடைய அந்த வார்த்தை, அவர் சொன்னது உடனே சாப்பிடாத ஒரு அவநம்பிக்கை, அவருடைய அதிகாரத்தை என்ன செஞ்சுட்டாங்க, நிராகரித்து விட்டார்கள். இந்த உள்ளான அந்த சாயலிலே உண்டான மாற்றங்கள், இன்னும் ஒரு கொடூரமான மாற்றம் அங்கே உண்டாகிறதை நம்ம பார்க்க முடியும். சயின்ஸ் ஆஃப் டைம்ஸ் ஜனவரி 23, 1879 ஆண்டு 10:9 ஆதாம் அவனுடைய மீறுதலை ஒப்புக்கொண்டான். அவனுடைய பெரிய கீழ்ப்படியாமைக்காக மனம் திரும்பினான் என்பதால் அல்ல, அவன் மனம் திரும்பினதுனால ஒப்புக்கொண்டான் அல்ல, மாறாக தேவன் மீது பழி சுமத்த. என்ன பழி சுமத்துறான், காரணம் என்னங்கிறத தொடர்ந்து வாசித்து காட்டுறேன். உள்ளான மாற்றம் என்னன்னு தெரிஞ்சாதான் அந்த மாற்றத்தை விட்டு நம்ம வெளியே வர முடியும் இல்லைங்களா? என்ன மாற்றம்? நன்மையை மாத்திரம் செய்கிற ஒரு குணம் இருந்துச்சு, இப்போ தீமையும் அதனுடைய விளைவையும் தெரிந்து செய்கிற ஒரு குணம். அப்ப நம்ம அந்த தீமையை விட்டு வெளியே வரணும். அந்த பாவத்தை குறித்த அறிவு நம்ம இடத்துல நீங்கி போக முடியாது. பாவத்தை முழுமையாய் ஓரங்கட்ட நம்ம எடுத்து பழகிவிடணும். ஒரு குற்ற உணர்வு இருக்கு, அந்த குற்ற உணர்வை விட்டு வெளியே வர வேண்டும். தேவனை குறித்த ஒரு தவறான எண்ணம் இன்னைக்கு உலகத்துல இருக்கு, இன்னைக்கு சபையில இருக்கு. தேவனை குறித்த தவறான எண்ணம் அவங்களோட என்ன உண்டானது. அந்த தவறான எண்ணம் தேவனை சரியாய் புரிந்து கொண்டு வெளியே வந்தா தான் தேவனுடைய சாய பெற போகிறோம். அது மாத்திரமல்ல, இங்க பாருங்க, ஒரு ஒரு அக்செப்டன்ஸ். ஆமா, நாங்க பலவீனமா தான் இருக்கிறோம், அதை ஏற்றுக்கொள்ளுவோம். அது ஒரு மனம் திரும்பிய நிலைக்காக அல்ல. அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அந்த பழியை தூக்கி யார் மேல போயிட்டோம்னு சொன்னா, நாங்க மனுஷிகம் தானே அப்படின்னு சொல்லி பழியை தூக்கி, அவர் என்ன எப்படி பாவ உலகத்துல வச்சுட்டாரு, அதனால அப்படின்னு பழியை தூக்கி யார் மேல போடுவோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் மேல போடுவோம். இது யாருடைய குணம் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்த 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்தீங்கன்னா தெரியும், அது சாத்தானுடைய குணம். இப்போ முழுமையாக இவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, அங்க தேவனுடைய சாயலை, உள்ளான சாயலை முழுமையாக இழந்திருந்தார்கள். அவங்க நன்மையை மாத்திரமே தேர்ந்தெடுத்து செய்யும்படியாய் சிருஷ்டிக்கப்பட்டார்கள். அதற்கு எதுவான சுதந்திரம் அவரிடத்துல கொடுக்கப்பட்டது. ஆனா விலகி தீமையையும் தீமையை குறித்த அறிவையும் விளைவையும் அறிந்து செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டாக்கிச்சு. விழுகை அவர்களை தேவனை தவறாய் விளங்கிக் கொள்ளும்படியான சூழ்நிலை உண்டாயிற்று. விழுகை என்பது அவர்களுக்குள் பாவத்தை குறித்த அறிவும் ஒரு குற்ற உணர்வையும் உண்டாக்கிச்சு. விழுகை என்பது அவர்கள் தேவனை குணத்தை தவறாக புரிந்து கொள்வது மாத்திரமல்லாதபடி அவர் மீது பழி சுமத்துகிற ஒரு சூழ்நிலையும் உண்டாயிற்று. என்ன நினைக்கிறாங்க பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறோம். இதெல்லாம் கவனமா கேட்டுக்கிடுங்க. இன்னைக்கு அநேகர் தேவனுடைய ராஜ்யத்தை இழப்பதற்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் காரணமா இருக்கும். தேவனுடைய சாயலை சரியா விளங்காதபடி, தேவனை குறித்து சரியான எண்ணம் இல்லாமல், எப்படி ஆதாம் ஏவாள் தவறுதலாய் நினைத்தார்களோ அப்படி நம்ம நினைக்கிறதுனால அநேகர் தேவனுடைய ராஜ்யத்தை இழந்து விடுவார்கள். சரிங்களா? ஸ்டோரி ஆஃப் ரிடெம்ஷன் பக்கம் 38 கவனமா கேளுங்க. அவர்கள் இருவரையும் மகிழ்விப்பதற்காக அவர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்த தேவன் அவர்களிடம் அவர் கொண்டிருந்த மிகுந்த அன்பின் காரணமாக அவர்களின் கீழ்ப்படியாமையை மன்னிக்க கூடும் என்றும், எனவே அவர்களுடைய தண்டனை பயங்கரமாக இருக்காது என்றும் அவர்கள் இருவரும் தங்களை தாங்களே புகழ்ந்து கொண்ட, ஓ மை காட் இஸ் சோ லவபிள், அவர் ரொம்ப அன்பான தேவன், அவர் இப்படி எல்லாம் செய்ய மாட்டாரு, இப்படி எல்லாம் இதுக்கெல்லாமா தண்டிச்சிருவாரு. நம்ம நிறைய பேர் பேசுறத கேட்டிருக்கிறோம் பாத்தீங்களா? இங்க அழகா அதே குணம் அப்படியே இருக்கு பாருங்க. அவர் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருவாருங்க, இதெல்லாம் அவர் மன்னிச்சிருவாருங்க. நீ மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லவே பாருங்க. அவர்களிடம் அவர் கொண்டிருந்த மிகுந்த அன்பின் காரணமாக அவருடைய கீழ்ப்படியாமையை மன்னிக்க கூடும். அவர் ரொம்ப அன்புள்ள தேவன், இதெல்லாம் மன்னிச்சிருவாரு.
இன்னைக்கு அப்படிதான் உலகம் பிரசங்கித்துக் கொண்டு இருக்கிறது, சபைக்குள்ளும் அது பரவி கொண்டு இருக்கிறது. சரிங்களா? அப்படி அவர் இதுக்கெல்லாம் தண்டனையை கொடுக்க மாட்டார், அவ்வளவு பயங்கரமாலாம் இருக்க மாட்டார், அவர் அன்பின் தேவன். ஆனா ஆதாம் ஏவாளும் இந்த மனநிலையில விழுந்து போனார்கள். அவர்கள் ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டார்கள். அவர்கள் விரட்டப்பட்டு இருக்கும் பொழுது நாம் பரலோகத்துக்குள்ள போக முடியுமா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ நமக்கு அந்த 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 வெளிப்படையான சாயல் என்றால் என்ன? வெளிப்படையான நம்ம இருதயத்தில் தேவன் கொடுத்த அந்த குணத்தினுடைய சாயல் நம்ம எப்படி மாறி நிற்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியும். ஆண்டவர் நன்மையை மாத்திரமே தேர்ந்தெடுத்து அவரே போல செயல்படுவதற்கு ஏதுவான சகல சூழ்நிலையிலும் சகல சுதந்திரத்தோடும் மனிதனை சிருஷ்டித்தார். விலகு என்ன செய்தது என்று சொன்னார், அவனுக்கு தீமையை குறித்த அறிவை, அதனுடைய விளைவை அவனுக்கு என்ன செய்தது? கற்றுக் கொடுத்தது. பாவத்தை குறித்த ஒரு ஞானம் அவனிடத்துல உண்டாயிற்று, ஒரு குற்ற உண்டாயிற்று. தேவனை குறித்த ஒரு தப்பான எண்ணம், அவர் அப்படிலாம் செய்ய மாட்டாரு, அவர் அவ்வளவு கொடூரமான இருக்க மாட்டாரு. இது அவரை என்ன செய்துன்னு சொன்னா தேவனையே பழி சுமத்த தூண்டுகிறதை நம்ம என்ன செய்கிறது பார்க்க முடிகிறது. இந்த சூழலை நம்ம கடந்த வாரம் உங்களுக்கு நான் வாசித்து காட்டேன். கிரேட் கான்ட்ரோவர்சிங்கிற புத்தகத்துல இருந்து ஒரு பகை உண்டாக்குறது குறித்து படிச்சோம். அதை ஞாபகம் இருக்கும், அதை ரீகால் பண்ணாதான் இப்ப விளங்கும். இந்த சூழ்நிலையில இருந்து விழுகையில ஒரு சூழ்நிலை வந்துட்டு தெரியுமா, நன்மை தீமை ரெண்டையும் அறிகிறேன், பாவத்தை குறித்த ஒரு ஞானம், ஒரு குற்ற உணர்வு, தேவனை குறித்த ஒரு தப்பான எண்ணம், ஏதாவது ஒண்ணு வந்தா என்ன ஆண்டவர் அதெல்லாம் அப்படின்னு சொல்லி அவரு மேல பழி சுமத்துகிற ஒரு அனுபவம். இதுல இருந்து நம்மளை மீட்பதற்காக நம்ம போன வாரம் படிச்சோம். சாத்தான் என்ன செய்யற, ஆதாம் ஏவாள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, சாத்தான் என்ன சொன்னாலும் செய்கிறதுக்கு அவனுக்கு கடுமையாக இருந்தார்கள் என்று சொல்லி, அதுல இருந்து மீட்பதற்காகத்தான் ஆண்டவர் அவனுக்குள் ஒரு பகையை உண்டாக்குறார். பேட்ரியார்க்ஸ் அண்ட் ப்ராபர்ட்ஸ் பக்கம் 65-66. உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்று கர்த்தர் அறிவிக்கிறார். நம்முடைய முதல் பெற்றோரின் விசாரணையில் கூறப்பட்ட இந்த வாக்கியம் அவர்களுக்கு ஒரு வாக்குறுதியாக இருந்தது. மனிதனுக்கும் சாத்தானுக்கும் இடையிலான யுத்தத்தை அது முன்னறிவிக்கும் போது பெரும் எதிரியின் சக்தி இறுதியாக உடைக்கப்படும் என்றும் அறிவித்தது. இப்போ இந்த பகை உண்டாக்கப்படுது தெரியுமா, சாத்தானை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தேவன் உண்டாக்கி தர்றார், மீட்டு தருகிறார். நம்ம படிச்சது மறந்துடாதீங்க, முதல் பிரசங்கத்துல அதை மீட்டு நமக்கு கொடுத்திருக்கிறார், அவருடைய கிருபையினால மீட்டு கொடுத்திருக்கிறார். சிலுவையினுடைய அந்த 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 சம்பவத்தினுடைய உறுதிப்பாடின் அடிப்படையில் இந்த சுதந்திரத்தை இழந்து சாத்தானுக்கு அடிமையாக இருந்த நம்ம மீண்டும் நன்மையை தேர்ந்தெடுப்பதற்கு எதுவான ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அதுதான் இந்த யுத்தம். இது எதற்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, நான் மீண்டும் ஏதேனின் சாயலை பெறுவதற்காக, என் குணம் அப்படி மாறுவதற்காக, நான் நன்மையை மாற்றம் செய்கிறவனாய் மாறுவதற்காக. சும்மா எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், இது மனுஷிகம் தான், இதெல்லாம் என்ன அப்படிலாம் கிடையாது. அவர் மீட்டு கொடுத்திருக்கிறார். தீர்மானம் இப்ப எனக்கு பாவத்தை குறித்த ஞானம் என்னிடத்தில் உண்டாயிற்று. அந்த பாவத்தை நான் வெறுக்க வேண்டும், நன்மையை மாத்திரம் செய்வதற்கு நான் தீர்மானிக்க வேண்டும். என் தேவனை குறித்து சரியா அறிந்து கொண்டு நான் அவரோடு கூட ஓட வேண்டும். எந்த நிலையிலும் என் தேவன் தவறு செய்ய மாட்டார், அவர் அநியாயம் செய்ய மாட்டார் என்ற நம்பிக்கையில இருந்து அவர் மீது பழி சுமத்துகிற அனுபவம் நீங்க போயிடும். இதுதான் தேவனுடைய சாயல். இதை மீட்டெடுப்பதற்கு தான் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னார், அந்த நமக்கு உண்டாக்கி கொடுத்து இருக்கிறார். ஸ்டோரி ஆஃப் ரெடெம்ப்ஷன் பக்கம் 47. தேவனுடைய சட்டம் எவ்வளவு உயர்ந்தது மற்றும் பரிசுத்தமானது என்பதையும் அவர்களையும் அவர்களின் சந்ததியாரையும் முற்றிலுமாக அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்கு மிகவும் விலை உயர்ந்த ஒரு தியாகம். இந்த அந்த குணம் எப்படி மாறுது அப்படிங்கறது அந்த குறிப்பு காட்டுது. அதாவது விழுகையினால, இதை தெளிவா புரிச்சுட்டாலே எனக்கு போதும். விழுகையினால ஒரு 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 சாயலை பெற்றுக் கொண்டார்கள் இல்லைங்களா.
நன்மையும் தீமையும் அறியத்தக்க சாயலை பெற்றார்கள் இல்லைங்களா? அந்த சாயலுடைய விளைவினாலே அவர்களுக்கு பாவத்தை குறித்த அறிவு உண்டாயிற்று, ஒரு குற்ற உணர்வு உண்டாயிற்று, தேவனை பழி சுமத்துகிற ஒரு செயல் உண்டாயிற்று, தேவனை குறை சொல்லுகிற, தேவனை தவறாக புரிந்து கொள்ளுகிற ஒரு சூழ்நிலை உண்டாயிற்று. இதெல்லாம் உண்டான உடனே ஆண்டவர் ஒரு பகையை உண்டாக்கும்படியா ஆதியாகமம் 3:15 அந்த அந்த பகையை குறித்த ஒரு வாக்குத்தத்தத்தை அறிவிக்கிறார் பாத்தீங்களா? அப்போ பரலோகத்துல இருந்து தூதர்கள்லாம் மேசியா எப்படி மரிக்க போகிறார், தேவனுடைய குமாரன் உங்களை மீட்பதற்காக மரிக்க போகிற அந்த சம்பவத்தெல்லாம் சொன்ன உடனே the reaction of Adam and Eve, இந்த பகையினுடைய விளைவு. ஒரு பகையை உண்டாக்குறாரு இல்லைங்களா? அதுக்கு முந்தி அவங்க எப்படி இருந்தாங்க? தீமையை தேர்ந்தெடுக்கிறதுக்குரிய சகல ஆனந்தத்தோடும் மகிழ்ச்சியோடும் இருந்தார்கள். பாவம் என்பவர்களுக்கு ஞானமாக இருந்தது. அது பாவத்தை செய்வதற்கு ஆயத்தமாக இருந்தார்கள். சாத்தான் பின்பாக போறதுக்கு ஆயத்தமாக இருந்தாங்க. தேவன் இதெல்லாம் பெருசா எடுக்க மாட்டாரு. அவருடைய அன்பை குறித்து, அவருடைய குணத்தை குறித்து தவறுதலா நினைத்தார்கள். தேவனை பலி சுமத்துற நிலையில் இருந்தாங்க இல்லைங்களா? இந்த பகை என்ன மாற்றத்தை அவரிடத்துல உண்டாக்கியதோ அந்த மாற்றம் என்னிடத்தில் வந்தால்தான் நான் தேவனுடைய சாயலை பெற்றவனா இந்த பூமியில இருக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. தேவனுடைய சாயலை பெற ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாது. தேவனுடைய சாயல் அவங்ககிட்ட ஒரு மாற்றம் வந்துச்சுங்களா? அந்த மாற்றம் என்கிட்ட வரணும். வந்தாதான் நான் அந்த உள்ளான தேவனுடைய சாயலை பெற்றவனாக காணப்படுவேன். ஸ்டோரி ஆஃப் ரெடெம்ப்ஷன் பக்கம் 47. தேவனுடைய சட்டம் எவ்வளவு உயர்ந்தது மற்றும் பரிசுத்தமானது என்பதையும் அவர்களையும் அவர்களின் சந்ததியினரையும் முற்றிலுமாக அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்கு மிக விலை உயர்ந்த ஒரு தியாகம் மீறுதலுக்கு தேவைப்பட்டது என்பதையும் ஆதாமும் ஏவாளும் உணர்ந்த போது, ஆண்டவருடைய பிரமாணம், ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு பரிசுத்தமானது என்பதையும் இதை மீறுறதுனால, அவருடைய வார்த்தைக்கு எதிராக செயல்பட்டதுனால, சாத்தானுக்கு பின்பாக போக தீர்மானித்ததுனால அவங்களை மீட்பதற்கு எவ்வளவு பெரிய தியாகம் தேவைப்படுகிறது என்பதை அவர் உணர்ந்த போது, தேவனுடைய அன்பான குமாரன் இந்த பெரிய தியாகத்தை செய்ய வேண்டும் என்பதை விட, யார்தான் தியாகம் செய்யணும்? தேவனுடைய குமாரன். அவர் செய்ய வேண்டும் என்பதை விட அவர்களே சாகும்படி அல்லது அவர்களும் அவருடைய சந்ததியினரும் அவருடைய மீறுதலின் தண்டனையை சகித்துக் கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்று கெஞ்சினார்கள். ஒரு அன்பு உண்டாகுது பாருங்க தேவன் மேல அவங்களுக்கு. இந்த பகையினால அவங்க தேவனை தவறுதலாய் புரிந்திருந்தார்கள். அவருடைய வார்த்தையுடைய பரிசுத்தத்தை அறிந்து அவருடைய தேவனுடைய குமாரன் அவர்களுக்காக மரிக்கணும்னு சொல்லும் பொழுது, ஆண்டவரே அது வேண்டாம் ஆண்டவரே, நாங்க சாகுறோம் ஆண்டவரே, அப்படி இல்லைன்னா நாங்க என் சந்ததியெல்லாம் அழிஞ்சு போயிடட்டும், நீங்க சாக வேண்டாம். the most love, மிக அதிகப்படியான ஒரு அன்பு, தேவன் மீது மிக அதிகப்படியான ஒரு அன்பு. இந்த அன்பு என் உள்ளத்துல உருவாகணும். அதுதான் தேவனுடைய சாயம். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நான் ஓய்வு நாள் கை கொள்றேன், ரைட்டு. நான் விக்கிரகம்லாம் என்கிட்ட கிடையாதுங்க. நான் ஆண்டவருடைய நாமத்துல வீணில வணங்குறதுல சனிக்கிழமை கரெக்டா கோயிலுக்கு போயிடுவேன். நான் போய் சொல்லவே மாட்டேங்க. நான் யாரையும் கொலை செய்யலைங்க, நான் விபச்சாரம் செய்யலைங்க, நான் போய் சொல்லலைங்க. நான் சிறு வயது முதல் கொண்டு இப்படி இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுவார், ஆனாலும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. என தேவ அன்பு உன்னிடத்தில் உண்டாகவில்லை, தேவன் மீது உள்ள பற்றுதல் உன்னிடத்தில் உண்டாகவில்லை. இந்த சாயல் என்பது, மீட்டெடுக்கிற சாயல் என்பது ready to do whatever the Lord says. தேவன் சொல்லுகிற எல்லாவற்றையும் செய்வதற்கு ஆயத்தமாயிருக்கிற ஒரு நிலை. என் தேவன் கஷ்டப்படுகிறத, என் தேவன் வெட்கப்படுகிறத, என் தேவன் அவமானப்படுகிறத நான் விரும்பவே மாட்டேன். ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகமே சந்தோஷப்படுகிறான். ஒரு பாவி, ஒரு மனிதன் விழுந்து போகும் பொழுது பரலோகமே துக்கப்படுகிறான். என் பிதா அழுகிறார் எனக்காக என்று நினைக்கும் பொழுது, ஐயோ அப்படி என் பிதா இருக்கக்கூடாது, நான் இதை செய்ய மாட்டேன் என்கிற மனநிலை எனக்கு வர வேண்டும். நான் இந்த திருடை செய்யும் பொழுது, நான் இந்த இச்சைக்குள்ள விழும் பொழுது, என் தேவனாகிய ஆண்டவருடைய ராஜ்யம் எனக்காக துக்கப்படுகிறது. ஐயோ ஆண்டவர் துக்கப்படக்கூடாது, நான் இதை செய்ய மாட்டேன் என்கிற மனநிலை வர வேண்டும். அதுதான் தேவனுடைய சாயலை மீட்டெடுக்கிற அனுபவம். எனக்கு அருமையான பிள்ளைகளே,
இது உங்களுக்கு புரிஞ்சுட்டு எனக்கு பெரிய அச்சீவ்மெண்ட். அது இந்த இந்த ஒரு சோதனை முன்பாக இருக்கும் பொழுது நான் இதை செய்யணுமா செய்யக்கூடாது, ஐயோ இதை செய்தால் என் ஆண்டவரே நீர் எனக்காக மரித்து இருக்கிறாரே, எனக்காக நீ ரத்தம் சிந்தி இருக்கிறீரே, ஓ உம்முடைய ராஜ்யம் எனக்காக அங்கே துக்கப்பட போகிறதா ஆண்டவரே, நான் எப்படி இதை செய்வேன் ஆண்டவர், நான் இதை செய்ய மாட்டேன். நீங்க துக்கப்படுகிற மாதிரி நான் செய்ய மாட்டேன், நீங்க வேதனைப்படுகிறவர் நான் ஆதாமுடைய அந்த குணம் என்று உண்டாக வேண்டும். இது ஏதேனிலே இருந்தது. அந்த பகை உண்டாக்கப்பட்ட உடனே ஆதாமுடைய வெளிப்பாடு குமாரன் மீது அவ்வளவு அன்பு, தேவன் மீது அவ்வளவு அன்பு. அவன் தேவன் தனக்காக மரிப்பதை விரும்பவில்லை, நான் மரித்து போகிறேன் ஆண்டவரே. இப்ப எல்லாம் முடிச்சிச்சு, அவர் வந்துட்டாரு, மறிச்சிட்டாரு, நம்ம ரட்சிக்குரிய திட்டம் எல்லாம் நடந்துருச்சு. இனி பரலோக ராஜ்யம் துக்கப்படுத்துவதற்கு ஏதுவாக நான் விடாதபடி அந்த பரலோகத்தின் மீது அன்பு கொண்டவனாய் அதை எப்பொழுதும் களிப்பாய் சந்தோஷமா வைக்கத்தக்க என்னுடைய சிந்தனையும் பாவத்தை வெறுக்கிற சிந்தனை, பாவம் வேண்டாம் என்று சொல்லுகிற சிந்தனை, என்னுடைய செயல்கள் எந்த நிலையிலும் தேவனுடைய ராஜ்யத்தை அவமானப்படுத்துகிறதா இல்லாதபடி அவரை மகிமைப்படுத்துகிறதாக இருந்தால் நான் தேவனுடைய சாயலை பெற்றவனாக இந்த பூமியில இருப்பேன். சரி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் விரைவாக வாசித்து முடித்துகிறேன். தேவன் என்ன விரும்புகிறார்? A call to stand apart. பக்கம் 14-15 ஒரு ஆண்டவர் ஒரு மனிதனிடத்துல என்ன செய்ய விரும்புகிறார்? இது சம்பவம் இது அப்படின்னு சொன்னா, அந்த ஒரு அதிகாரி வந்து நின்று நான் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள என்ன செய்யணும் அப்படி கேட்டோடனே என்ன ஒரு லிஸ்ட் போடுவார், கற்பனையில இருந்து ஒரு 5 பிரமாணத்தை சொல்லுவார். இதை சிறு வயது முதல் இருந்து நான் செய்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அந்த சம்பவத்தை அடிப்படையா வச்சு இளன் எழுதுகிற ஒரு காரியம். இயேசுவுடன் ஒரு சக ஊழியனை பார்க்க அவர் ஏங்கினார். ஆண்டவரோட கூட நின்று செய்கிற ஒரு சேவகனாக நம்மளை பார்க்க ஏங்குகிறாருங்க. அவரோட நிற்கிற ஒரு கூட்டம், அவரோட நிற்கிற ஒரு மகன், அவரோட நிற்கிற ஒரு மகனை பார்க்க ஏங்குகிறார். ஒரு கண்ணாடியில் தேவனுடைய சாயல் பிரதிபலிப்பது போல அவரை போலவே உருவாக்கி இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இல்ல நம்ம போராடிக்கிட்டே இருப்போம், கடைசி வரைக்கும் போராட்டம் இருக்கலாங்க. He want to make me as is. அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே என்னை மாற்றுவதற்கு ஆசைப்படுகிறார். சரிங்களா? உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு என்று இயேசு சொன்னார். கிறிஸ்து அதிகாரியின் இதயத்தை பிடித்தார். ஒரே ஒரு காரியத்தில் அவன் குறைவுபட்டான், ஆனால் அது ஒரு மிக முக்கிய கொள்கை. இட்ஸ் a principle. அவனுக்கு ஆத்மாவில் தேவனுடைய அன்பு தேவைப்பட்டது. ஆண்டவர் அவனை நேசிக்கிறார் என்கிற அன்பு அவனிடத்தில் உருவாக வேண்டும். அதனுடைய வெளிப்பாடாக அவரை துக்கப்படுத்தாதபடி, அவரை அவமானப்படுத்தாதபடி, அவரை அசிங்கப்படுத்தாதபடி, அவருக்காக எதையும் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிற ஒரு சாயல் தான் தேவனுடைய சாயல். சரிங்களா? இதைத்தான் ஆண்டவர் நம்ம இடத்துல பெறுகிறதுக்கு விரும்புகிறார். மெடிக்கல் மினிஸ்ட்ரி பக்கம் 102. இப்ப இந்த சாயலை நான் எப்படி பெற்றுக் கொள்ளலாம்? சரிங்களா? இப்ப சாயல், எந்த சாயலை நம்ம பெறணும் அப்படின்னு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். மறந்துடாதீங்க, சும்மா ஒரு லிஸ்ட போட்டு அதை செய்யறது நினைச்சிடாதீங்க. இது தேவன் நம்ம இருதயத்திலே உண்டாக்குகிற ஒரு அன்பு. அந்த அன்பினுடைய விளைவு, அதாவது அவர் இவ்வளவு அன்பா இருக்கிறார் என்று நினைத்து இந்த தேவனை ஆதாமை போல நான் அவரை வேதனைப்படுத்த அனுமதிக்க மாட்டேன். அதற்கு பதிலாக நான் அழிந்து விடலாம். ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவருடைய சமூகத்துல அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துற பிள்ளைகளாக, பரலோகராஜ்யத்தை சந்தோஷப்படுத்துற பிள்ளைகளாக மாறுகிற ஒரு அனுபவம். நல்லா புரிஞ்சு. 20% இல்ல, 30% இல்ல, 60% இல்ல, 90% இல்ல, 99% இல்ல, 100%. As Jesus. அதான் அவர் ஆசைப்படுறார் நம்ம இடத்துல உண்டாக்குறது. சரி, எப்படி நம்ம அடிப்படையில நம்ம படிக்க, சரிங்களா? இந்த சாயலை நான் எங்க எப்படி அறிந்து கொள்வது, தெரிந்து கொள்வது? சரிங்களா? மெடிக்கல் மினிஸ்ட்ரி பக்கம் 102. முன்றான மெய்தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பினவராகி இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். ஓ, நாம் தெரிந்திருக்க வேண்டிய விதமாய் தேவனை நமக்கு தெரியுமா?
இல்ல அப்படிங்கிறத பதில் அந்த கேள்விக்கு. நம்ம தேவனை தெரிந்திருக்க வேண்டிய விதமாய் தெரிந்திருக்கோமா? இல்ல. நான் நினைக்கிற தேவனை வேதத்தில் தேடுகிறேனே தவிர வேதம் சொல்லுகிற தேவனை நான் இன்னும் அறியவில்லை. சரிங்களா? அவர் படிக்க விரும்புகிற பாடங்களை தினமும் நாம் படித்திருந்தால் என்ன ஒரு மன நிறைவு, என்ன ஒரு சந்தோஷம் நாம் பெற்றிருக்க வேண்டும். ஒரு அனுபவ அறிவினால் அவரை கண்டிப்பாய் அறிய வேண்டும். Knowing God is an experience. ஒரு அனுபவம், அவரை போல மாறுகிற ஒரு அனுபவம், அவரை அறிந்து கொண்டு, அவரை தெரிந்து கொண்டு, அவரை புரிந்து கொண்டு, அவரை போல செயல்படுகிற ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில உண்டாக வேண்டும். ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கிறிஸ்டியன் எஜுகேஷன் பார்த்த 404 ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையை நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய தேவன். இந்த வார்த்தைகள் பார்க்கிற எல்லோருக்கும் உண்மையை வெளிப்படுத்தும் ஒரு செய்தியாகும். தேவனை பற்றிய அறிவு நம்முடைய கிருபையின் கால முடிவுக்கு பின் விட்டுவிட வேண்டிய ஒரு அறிவு அல்ல. இது பரலோகத்துக்குள்ள கொண்டு போகிற அறிவு இங்கே பெற வேண்டும். உலகத்திற்கும் தனிப்பட்ட விதத்தில் நமக்கும் அது மிகவும் நீடித்துக்கின்ற பயனுடைய ஒரு அறிவு. ஸ்கை சப்ஜெக்ட் லெசன் பக்கம் 114. மனதிலும் ஆத்மாவிலும் செலுத்தப்பட்டிருக்க வேண்டிய ஒரு பாடத்தை கிறிஸ்து பிதாவினிடத்தில் அவர் செய்த ஜெபத்தில் உலகத்திற்கு கொடுத்தார். இது நித்திய ஜீவன். அவர் சொன்னார், ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையை நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்து அறிவது என்று. இதுதான் உண்மையான கல்வி. தேவனை அறிகிறது தான் உண்மையான கல்வி. அது வல்லமையை கொடுக்கும். தேவன் மற்றும் அவரால் அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றிய அனுபவ அறிவு மனிதன் தேவனுடைய சாயலுக்கு மாற்றும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் காட், தேவனை சரியாய் புரிந்து கொண்டு தேவனை விளங்கி கொண்டு அதை அனுபவிக்கிற அனுபவம் தான் தேவனுடைய சாயலை ஆதாம் இடத்தில் வெளிப்பட்ட அந்த அன்பை இடத்தில் கொண்டு வரும். அது எல்லா வித கீழ்த்தரமான சாயலை தூண்டுதலையும் தீவிர உணர்ச்சியும் மனிதன் மேலான வல்லமையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து மனிதனுக்கு அவனையே ஆதிக்க செய்ய இடம் கொடுக்கிறது. ஐயோ, சூரியனை கட்டுப்படுத்த முடியல, ஐயோ அது முடியல, எப்படி வருது? Know the God and experience in your life. You can control the self. தேவனை அறிந்த ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கும் பொழுது உங்களுடைய சுயத்தை கண்டிப்பாய் கட்டுப்படுத்த முடியும். சரிங்களா? கிரைஸ்ட் ஆப்ஜெக்ட் லெசன் பக்கம் 114. பொக்கிஷங்களை அவனுக்கு வெளிப்படுத்தும். இந்த அறிவுதான் தேவனுடைய வார்த்தையை ஆராய்கின்றதை பெற்றுக் கொள்ளப்படுகிறது. ஆண்டவருடைய புத்தகத்தை ஆராயும் பொழுது இந்த அறிவை பெற்றுக் கொள்ள வேண்டும். இந்த தேவனை பற்றிய அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒண்ணு, இந்த தேவனை அறிந்தால்தான் நம்ம என்ன செய்ய முடியும் சொன்னா அவருடைய சாயலுக்கு மாற முடியும். அவரை அறிந்து நம்முடைய அனுபவத்தில் வரும்போது அவருடைய சாயலுக்கு மாற முடியும். அது ஒண்ணு வேதாகமத்தை ஆராயும் பொழுது இருக்கிறது. இன்னொன்னு, ஆத்மாவில் பெரிய தேவை தேவனையும் அவர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவும் அறிந்து கொள்வதாகும். வேதாகம நடைமுறையும் படிப்புகள் இதெல்லாம் நிறைவுள்ளது. வேதாகமத்தை அறிகிறதுனால அதை நாம் அறிந்து கொள்ளலாம். இன்னும் வேத வசனங்களை தேடுவதன் மூலம் பெற வேண்டிய கல்வி என்பது ரட்சிப்பின் திட்டத்தை பற்றிய ஒரு அனுபவம். கிரைஸ்ட் ஆப்ஜெக்ட் லெசன் பக்கம் 42. ரட்சிப்பின் திட்டத்தை அனுபவிக்கணுமா? ஆண்டவருடைய சாயலுக்கு மாறணும்னா வேதாகமத்துல தேவன் அறிந்து தேவனுடைய அந்த குணத்தை என் வாழ்க்கையுடைய அனுபவமாய் மாறட்டும். ரட்சிப்பின் திட்டம் என்னுடைய வாழ்க்கையுடைய அனுபவமாக மாற வேண்டும். கிரைஸ்ட் ஆப்ஜெக்ட் லெசன் கிரேஸ் மணிகளம் காட்ஸ் அமேசிங் கிரேஸ் பக்கம் 137 நேரம் ஆயிடுச்சு. தேவனுடைய வார்த்தையில் விசுவாசம் மட்டுமல்ல, ஆனால் அவருக்கு விருப்பத்தை சமர்ப்பிப்பதும் இருக்கிறது. எங்கே இருதயம் அவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு அன்புள்ளவர்கள் அவர் மீது அசையாது நிலைநிறுத்தப்படுகிறதோ அங்கே விசுவாசம் இருக்கும். அந்த விசுவாசம் அன்பின் கிரியை செய்து ஆத்மாவை சுத்திகரிக்கும். இந்த விசுவாசம் மூலம் இருதயம் தேவனுடைய சாயலில் புதுப்பிக்கப்படும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. தேவனுடைய வார்த்தையில தேவனை குறித்து ஆராய்ந்து அறிந்து அதனுடைய அனுபவமாய் அவரை குறித்து அறிகிற அந்த அறிவியை வாழ்க்கையுடைய அனுபவமாய் மாற்றும் பொழுது தேவனுடைய சாயலுக்குள்ளாக கடந்து வருவேன். அவருடைய ரட்சிப்பின் திட்டத்தை அறிந்து அது என்னுடைய அனுபவமாய் மாறும்போது அவருடைய சாயலுக்குள்ளாக கடந்து வருவேன். ஒரு விசுவாசம் இருக்குங்க. நம்ம சொல்ற இந்த விசுவாசம் இல்ல, ஒரு விசுவாசம் இருக்கு. அது என்னை பூரணப்படுத்தும். அந்த விசுவாசத்தை நான் எவ்வளவு இறுக்கமாய் என் இருதயத்துல பற்றி கொண்டு வைக்கிறோனோ அது என்னை தேவனுடைய சாயலுக்கு வழிநடத்தும். சைல்ட் கைடன்ஸ். பாடல் மற்றும் பிரார்த்தனை மூலமாகவும் தேவ வசனங்களின் படிப்பினை கடைசிக்கு வந்துட்டு பாடல் மற்றும் பிரார்த்தனையின் மூலமாகவும் தெய்வ வசனங்களில் இருந்து படிப்பின் மூலமாகவும் திறந்த மனதுடன் ஏற்றவாறு தகப்பன்மார்களும் தாய்மார்களும் தங்கள் குழந்தைகளுக்கு தேவனுடைய பிரமாணம் அவருடைய குணத்தின் வெளிப்பாடாகும் என்றும் இது பிரமாணம். மேலும் பிரமாணத்தின் கொள்கைகளை அவருடைய இருதயத்தில் பெற்றார்.
நல்லா புரிஞ்சுக்கணும். பிரமாணத்தை இருதயத்தில் பெற்றால் என்று சொல்லவில்லை. பிரமாணத்தில் there is a principle of law. அந்த பிரமாணத்தின் கொள்கைகளை இருதயத்தில் பெற்றால் தேவனுடைய சாயல் மனதிலும் ஆத்மாவிலும் காணப்படும் என்று போதிக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டுமா? பிரமாணங்களை குறித்து சொல்ல வேண்டுமா? அந்த பிரமாணத்தினுடைய கொள்கைகளை இருதயத்தில் நீங்க பெற்றுட்டீங்க அப்படின்னு சொன்னா தேவனுடைய சாயல் நிச்சயமா உங்களிடத்துல வருமா? இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். தேவனுடைய சாயல் என்பது நமக்கு தெரியும். இழந்து போனதை நாம் பெற வேண்டும். அந்த இழந்ததினாலே ஒரு தீமையை குறித்த அறிவு வந்தது, பாவத்தை குறித்த ஞானம் வந்தது, ஒரு குற்ற உணர்வு வந்தது, தேவனை தவறா எண்ணினோம், ஆண்டவரை பழி சுமத்துகிற அந்த அனுபவம் இருக்கிறது. ஆனா அந்த ஆண்டவர் ஒரு கிருபையை கொடுத்து ஒரு பகையை உண்டாக்குனார்களா? அந்த பகையை உண்டாக்கிட்டு ஆதாமிட்டு அவருடைய திட்டத்தெல்லாம் சொன்ன உடனே, ரட்சிப்பின் திட்டத்தெல்லாம் சொன்ன உடனே, அவருடைய பிரமாணத்துடைய மகிமையெல்லாம் சொன்ன உடனே, ஐயோ ஆண்டவரை நீர் சாக வேண்டாம் அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா? அந்த குணம் என்கிட்ட வரணும்னு சொன்னா, அந்த அன்பியை இருதயத்தில் உண்டாகணும்னு சொன்னா வேதாகமத்தில் தேவனை குறித்து தீர்க்கமாய் ஆராய வேண்டும். அப்படி ஆராய்ந்து அறிகிற தேவனுடைய வாழ்க்கையினுடைய அனுபவமாய் மாற்ற வேண்டும். ரட்சிப்பின் திட்டத்தை என்னுடைய வாழ்க்கையுடைய அனுபவமாய் மாற்ற வேண்டும். விசுவாசத்தினுடைய கிரியையினால் என் இருதயம் பூரணப்பட வேண்டும். பிரமாணத்தினுடைய கொள்கையின் இருதயத்தில் வர வேண்டும். அப்படி வந்தால் நான் தேவனுடைய சாயலை பெற்றுக் கொள்வேன். என் தேவன் யார்? இந்த ரட்சிப்பின் திட்டம் என்ன? நான் அனுபவிக்க வேண்டிய ரட்சிப்பின் திட்டம் என்ன? நான் பற்றிக்கொண்டு இருக்க வேண்டிய விசுவாசம் என்ன? பிரமாணத்தினுடைய கொள்கை என்ன? தொடர்ந்து படிப்போம். நிச்சயமாக இந்த கடைசி காலத்துல தேவனுடைய சாயலை பெற்றுக் கொள்வதற்கான சகல ஆலோசனைகளையும் தேவன் இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், அது கடினமானது, மிக மிக லகுவானது. தேவ சாயலை பெறுவதற்கான பிரயாசத்தை படுவோம். கர்த்தர் இந்த வாக்கியத்தை தரட்டும். ஆமென். ஆமென். நல்லதொரு சத்தியத்திற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். யாரும் இப்பொழுது தலையில் தாழ்த்தி ஜெபிப்போம். ஜெபித்து நாம் கடந்து போக இருக்கிறோம். எல்லா நல்லிவுகளுக்கும் ஊற்றும் காரணமாக இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் இழந்து போன சாயலை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே என்ன வழிமுறைகள் என்பதையும், அந்த சாயல் எவ்விதமாக இருக்கும், அந்த சாயலுடைய அனுபவங்களை குறித்து இந்த நாளில் உடைய மகன் மூலமாக ஆண்டவரே நாங்கள் தியானித்தோம், எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி. ஆண்டவரே நாங்கள் இதை மறந்து போய்விடாதபடிக்கு எங்களுடைய உள்ளத்தில் வைத்து எங்களுடைய உள்ளான மனிதன் மாற வேண்டும், உள்ளான குணங்கள் முதலாவது மாற வேண்டும் என்கிற அனுபவத்தை தந்தை ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய அன்பு சமூகத்தில் வைக்கிறோம் ஐயா. 19 குடும்பங்கள் இருந்தது ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தோடு கூட ஆவியானவர் ஈடுபடும். இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே நாங்கள் தேவ சாயலை பெற்றவர்களாக காணப்பட்டு ஆண்டவர் உதவி செய்யும். இப்பொழுது கூட இந்த கோவித்தினாலே பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறவர்களுக்காகவும், ஆக்சிஜன் இல்லாமல் பெட்டுகள் இல்லாமல் கஷ்டப்படுகிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் தாமே அந்த பிள்ளைகளுக்கு நீர் உதவும்படி அவருடைய சமூகத்தில் வேண்டுகிறோம். விசேஷமாக கிப்சன் இம்மானுவேலுக்காக ஜெபிக்கிறோம். அப்படியே அந்த குழந்தைக்கு இடம் மாறினதுனாலே அங்கே அசதியாக காணப்படுகிறது. பரலோகத்தின் ஆண்டவரே, அந்த மகனுடைய பலவீனங்களை, குழந்தையின் பலவீனங்களை நீக்கி சுகத்தையும் ஆசீர்வாதத்தை தாரும். இந்த நாளின் தூதை கொண்டு வந்த மகனையும் ஆசீர்வதிங்க. கேட்டு எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.